வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இன்கம் டாக்ஸ் எல்லாரும் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப காம்ப்ளிகேஷன் எதுவுமே வந்து குடுக்கல. டைரக்ட்டாவே இருந்தது எல்லா கொஸ்டினும். எஸ் இப்ப அதுக்கான ஆன்சர் கீ நம்ம பார்க்கலாம். ஓகே. பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, கண்ணன் வந்து இஸ் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஏன்னா பேசிக் கண்டிஷன் 1 ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அடிஷனல் கண்டிஷன் 2மே ஃபுல்ஃபில் பண்ணாததுனால ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 15th ப்ராப்ளம் ஹெச்ஆர்ஏ கம்ப்யூட்டேஷன். ஓகே ஹெச்ஆர்ஏக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் 18,000 ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அந்த 18,000 தான் மினிமமா இருந்தது நம்ம ப்ரொவிஷன்ல. ஸோ இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்டட். டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ பார்த்தீங்கன்னா நில் தான். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இருந்து ப்ராப்ளம் வந்திருந்தது. ஓகே. அந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிஏவி எவ்வளவு அப்படின்னா 76,667 அண்ட் என்ஏவி பார்த்தீங்கன்னா 67,967 அண்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 47,576. இதுதான் நமக்கு வந்து 5 மார்க்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில கேட்ட ப்ராப்ளம்கான ஆன்சர். அதுக்கப்புறம் பிசினஸ் இன்கம்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. அது பார்த்தீங்கன்னா பிசினஸ் இன்கம் கம்ப்யூட் பண்ற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து 3,35,000 தான் ஆன்சர். ஓகே இந்த 5 மார்க் ப்ராப்ளம் இந்த 4மே ரொம்ப ஈஸி தான். டைரக்டா தான் இருந்தது. எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இதுல இல்ல. எஸ் இப்ப அடுத்து பார்க்கலாம் 10 மார்க் ப்ராப்ளம் ஆன்சர். இதுல வந்து நமக்கு டோட்டல் இன்கம் கம்ப்யூட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட்க்கு. ரெசிடென்ட்க்கு பார்த்தீங்கன்னா 85,000, நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு 80,000, நான் ரெசிடென்ட்க்கு 67,000. இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ராப்ளம் 10 மார்க்ல. இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரியில இருந்து ப்ராப்ளம் வந்திருந்தது. இந்த சேலரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கிராஸ் சேலரி இஸ் 3,35,080. ஓகே இன்கம் ஃப்ரம் சேலரி அதாவது நெட் சேலரின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக 2,85,080. ஓகே இதுல வந்து நமக்கு ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் ஒரு 200ம் அதுக்கப்புறம் வந்து கன்வெயன்ஸ் அலவன்ஸ் ஒரு எக்ஸம்ஷனும் அண்ட் ஹெச்ஆர்ஏல ஒரு எக்ஸம்ஷன் மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிளா தான் இருந்துச்சு. அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸும் ஃபுல்லி டாக்ஸபிள் ஏன்னா இது பிரைவேட் எம்ப்ளாயி தான். அதனால இதுல டிடக்ஷனும் நம்மளால கிளைம் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லாமே நம்ம பர் மந்த்துக்கு கொடுத்திருந்தா நம்ம ஆனம்க்கு கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தா வெறும் வெரி ஃபியூ எக்ஸம்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம் இந்த ப்ராப்ளம். ஓகே அடுத்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த ஒரு கால்குலேஷனுமே இல்ல. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து முனிசிபல் ரெண்டல், ஃபேர் ரெண்டல் அண்ட் ஆக்சுவல் ரெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுல எது ஹையஸ்ட்ன்றத பார்த்து அண்ட் இதுல வந்து நம்ம கம்ப்யூட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா முனிசிபல் டாக்ஸை மைனஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான். ஓகே முனிசிபல் டாக்ஸ் வந்து 10,000 கொடுத்திருந்தாங்க. பெய்ட் பை டெனன்ட் எல்லாம் வராது. ஓகே அது சப்சீக்வெண்ட் இயரா இருந்தாலும் சரி ப்ரீவியஸ் இயரா இருந்தாலும் சரி முனிசிபல் டாக்ஸ் பெய்டு அந்த டியூரிங் த இயர் அப்படின்னா அதை நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ 2,50,000ல 10,000 போயிடுச்சு அப்படின்னா 2,40,000 தான் நெட் ஆனுவல் வேல்யூ. அதுல 30% டிடக்ஷன் போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் 1,68,000. ஓகே அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் இன்கம் ப்ராப்ளம் இதுவும் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். 1,09,700 இஸ் த ப்ரொஃபஷனல் இன்கம். ஓகே மெடிக்கல் பிராக்டிஷனர் இது கொடுத்திருந்தாங்க. ஓகே எல்லா ப்ராப்ளம்ஸுமே ரொம்ப ஈஸியா வந்து இல்ல சென்டம் வாங்கலாம். ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 ப்ராப்ளம் அட்டென்ட் பண்ணியிருந்தாவே நீங்க ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஹாஃப் அன் ஹவர்லயே எல்லாமே முடிச்சிடற மாதிரி தான் இருந்தது ப்ராப்ளம் ஃபுல்லா. எஸ் இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு என்னன்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷன் லிசனிங்.